வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த நவம்பர் 15-16 தேதிகளில் நடந்து முடிந்ததுங்க. தேர்வுடைய விவரங்கள் ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க, தற்பொழுதைய நிலவரப்படி என்ன நடக்கும், தேர்வர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள், ஸோ இவற்றை பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் மக்களே. ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடைபெற்றதுங்க. தாள் 1 மற்றும் தாள் 2 நிறைய திருப்பங்கள் நாளுக்கு நாள் ஏற்பட்டுட்டு தாங்க இருக்குது. ஸோ தாள் 1 மற்றும் தாள் 2 ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு, ரிசல்ட்டு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிகிட்டே தாங்க இருக்காங்க. ஏன்னா இப்போ ரிசல்ட்டை வெளியிட்டால் தான் அடுத்தடுத்த முயற்சிகளை அவங்க ஈடுபடணும். ஸோ ஆசிரியர் பெருமக்கள் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய நிகழ்வை கொண்டு போகணும் அப்படின்றதுனால தாள் 1 மற்றும் தாள் 2 முடிவுகள் வெளியீட்டில் கடும் தாமதங்கள் ஏற்பட்டதுங்க. நாளுக்கு நாள் இப்படி தாமதம். ஸோ இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, ரிசல்ட் இன்றைக்கி வந்துருமானா. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு பிறகு தான் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் வெளியிட போகிறதா தகவல்கள் நமக்கு கசிந்திருக்கு. அதனால் பொங்கலுக்கு பிறகு இந்த ரிசல்ட்ஸை நாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பில் எதிர்பார்க்க முடியும் மக்களே. அதனால் தயாராக இருந்துக்கோங்க, ரிசல்ட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு வெளியிடப்படலாம். அதனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்வை எடுத்து வச்சுக்கோங்க மக்களே. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது எல்லாமே தற்சமயம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். தேர்வு முடிவுகள், தேர்வு நடைபெற்ற நாள் மேல் வகுப்பில் அந்த நாளிலிருந்து 2 தாமதம் முடிவு தேர்வுகள் ஒரு மாதத்திற்குள் முடிவு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல. எதிர்பார்க்கப்படும் வெளியீட்டு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக அப்படின்னா திங்கட்கிழமை ஒரு நாள் தான், இல்லைனா பொங்கல் பண்டிகைக்கு பின்னாடி ரிசல்ட்டை வெளியிடப்படலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்க. ஸோ முடிவுகளை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், வேறு எதுலேயுமே பார்க்க முடியாது அப்படின்றதே குறிப்பிட்டிருக்காங்க. தற்பொழுதைய நிலவரப்படி நடைமுறையில் உள்ள தேர்ச்சி மதிப்பெண்கள் விடியம் பார்க்குறப்ப தமிழகத்தில் வெவ்வேறு சமூக பிரிவினருக்கு வெவ்வேறு தேர்ச்சி மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ பொது பிரிவினருக்கு 60%, ஸோ அப்படின்னா 90 மார்க் எடுத்தே ஆகணும், ஓகேங்களா. ஸோ பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், டிஎன்சி, எஸ்சி இவங்களுக்கு 55%, அதாவது 82 மதிப்பெண்கள் எடுக்கணும். எஸ்டிக்கு மட்டும் வெறும் 40%, அதாவது 60 மார்க் எடுத்தாலே பாஸ் ஆகுங்க, ஓகேங்களா. ஸோ தேர்வர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ச்சி மதிப்பெண்ணை மற்ற மாநிலங்களில் பின்பற்றுறது போல் தமிழகத்திலையும் பின்பற்ற வேண்டும். மற்ற மாநிலங்கள் உள்ளது போல் அனைத்து பிரிவினர்களுக்கும் 75 மார்க் எடுத்தால் பாஸ், அதாவது 50% எடுத்தால் பாஸ் என்ற கோரிக்கையை விடுத்திருக்காங்க. ஸோ தவறான கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா 145 கேள்வி தவறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேப்பர் 2 அந்த மாதிரி இருக்கிற தவறான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கலாம் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம், தேர்வெழுதிய அனைவருக்குமே வழங்க உள்ளது. எத்தனை கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 3000 பேரும், பேப்பர் 2 35,000க்கு மேற்பட்ட நபர்கள். ஸோ இறுதி விடைக்குறிப்பு பார்த்திங்கன்னா மீண்டும் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இறுதி விடைக்குறிப்பு வெளியிடப்படுவது என்பது சில கேள்விகள் பார்த்திங்கன்னா எல்லோரும் தினசரி கேட்டு தான் இருக்கீங்க. ரிசல்ட் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஒரு டைம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரைடேயில், அடுத்த டைம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதமாக கூட இருக்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.